ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். அழகான வார்த்தை. அந்த வார்த்தை தவிக்கிறார்கள், துடிக்கிறார்கள், முற்றுகிடப்பட கோட்டை. அந்த திருமணத்துக்கு எவ்வளோ அழகாக ஒரு நையாண்டியா ஒரு அழகாக ஒரு கவிதை வர்ணிச்சுக்கிறார். திருமணம் என்பது முற்றுகிடப்பட்ட கோட்டை, உள்ளே இருக்கர்கள் வெளியே வர தவிக்கிறார்கள், வெளியே இருக்கர்கள் உள்ளே வர துடிக்கிறார்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வரையில் அந்த திருமணத்தினுடைய மேன்மையை பற்றியும் உயர்வை பற்றியும் பேசி சொல்லிட்டு போவார். ஒரு அழகான ஒரு நையாண்டி, அழகான அதில் வார்த்தை பொறுக்கி போடுறது, பொறுக்கி போட்டு அந்த கரெக்டாக அந்த இடத்துல என்ன சொல்ல வருமோ அது அழகுற சொல்கிறது. அதே நேர்த்தியும் அதே ஒரு இலக்கிய பாங்கும் ஒரு இலக்கண பாங்கும் வாக்கிய அமைப்பும் ரொம்ப அழகாக இருக்குது. முதலாவது. இரண்டாவது ஒரு சில இடத்துல அந்த வார்த்தைகள், சொன்ன வார்த்தைகளை, சொன்ன ஃப்ரேஸை, சொன்ன சென்டென்ஸை திரும்ப அதே சொல்கிறது. அது இன்னொரு யுக்தி. நம்ம கதை சொல்லக்குள்ள 30, 60, 100 இல்லைங்களா? அந்த ஏசு சொல்கிறது இந்த பிரின்சிபல் ஆஃப் 3 என்று சொல்வார்கள். அந்த குரு, லேவியன், சமாரியன். அப்படி அது ஒரு டெக்னிக்கு. அந்த ரெப்படேட்டிவ் கேரக்டர் கண்டும் விலகி சென்றான். மூணாவது வரான், அவனுக்கு கண்டுபடி தானே போகிறான். ஒரு ட்விஸ்ட்டு, அருகில் காயங்களை கட்டி. அதாவது கதை சொல்கிற இபிரர்கள் கதை சொல்கிறதுல மன்னர்கள். நேர்த்தியான கதை சொல்லும் திறனை இந்த பகுதியில் நம்ம காண்கிறோம். அதில் 2 யுக்திகளை அவர் கையாண்டதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இன்னொரு செய்தி. இப்போ நம்ம பரபரப்பாக, விறுவிறுப்பாக, சுறுசுறுப்பாக, நறுக்கின்ற வார்த்தைகளை பொறுக்கி சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லி ஆணிமேல் ஆணி அடிப்பதை போல கதை நகர்ந்து போனாலும் ஒரு சில இடங்களில் ஆசிரியர் கோட்டை விட்டதை நம்ம பார்க்குறோம். எப்படி விடுறாரு? அவர் சொல்கிற இந்த செக்மெண்ட்டை பிரிக்கக்குள்ள இந்த செக்மெண்ட்டுக்கும் சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. டிரான்சிஷன் சரியாக சொல்லலை, கரெக்டாக இதுலேருந்து என்ன சொல்ல வராருன்றது சில நம்ம மறக்கக்கூடிய அல்லது கண்டுபிடிக்க இயலாதவாறு ஒரு சில வாக்கிய அமைப்பு இருக்குது என்றும் ஒரு குறைபாடில் சொல்கிறாங்க. அப்புறமேட்டு இதில் 2 பகுதி இருக்குது. ஒன்று ஸ்பெசிஃபிக் அட்டாக்கு, ஜென்ரல் அட்டாக்கு. இப்படி தனிப்பட்ட முறையில் தாக்குதல் கிபியாவின் மக்கள் மேலே, பெஞ்சமின் குளம் பொதுவாக தாக்கப்படுவது இரண்டாவது. இந்த 2க்குமான வேறுபாடும் மாறுபாடையும் ஆசிரியர் அவ்வளோ தெளிவாக சொல்லலை அப்படின்னாங்க. ஒரு நல்ல படத்தில் 1-2 தொய்வுகள் இருக்க தான் செய்யும். அதை போல் இதை எடுத்துக்கணும். அடுத்ததாக இந்த பகுதியில் 29-48 2 வகை இருக்குது. ஒன்று கால வரையறைக்குட்பட்ட வர்ணனை. முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், சீக்வன்ஸ் 1, சீக்வன்ஸ் 2, சீக்வன்ஸ் 3 அப்படி கால வரையறைக்குள்ள வட்ட வர்ணனை. இன்னொன்று ரெட்டாரிக்கல் வர்ணனை. அதாவது அந்த சொல்லும் தொனியில், கதை சொல்லும் தொனியில் வருகின்ற அந்த ஒரு எதிர் விளைவுகளை மக்கள் பாச மரத்தில் உருவாக்குது. சொல்ல வர அதில் இப்போ நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அவன் தொலைவில் வரும்போதே, ஆங்கிள் கேமரா ஷாட், லாங் ஷாட்டு, அவனை கண்டு மனமுருகி ஓடி போய் கேமரா மூவ் ஆகுது, கட்டி அணைத்து முத்தமிட்டு க்ளோஸ்அப் ஷாட்டு கூட்டி வந்தார். பாஸ்தனுடைய அழகான கிளைமேக்ஸ் போடுறாரு. அந்த இதில் அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப அழகாக அந்த இன்டென்ஷன், அந்த ஆத்தருடைய அந்த கருத்து கோர்வையாக சொல்கிறத விட அப்படியே ஒரு நல்ல ஒரு வெற்றி துணியோடு சொல்லணும்னு ஆசைப்படுறார். அந்த ரெட்டாரிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு இந்த பகுதியில் ஆசிரியர் எண்ணத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். மூணாவது ரெவல் அப்படின்னு ஒரு விவிலியா பேராசிரியர் இருக்கிறாரு. அவர் இந்த நயமோடு விளக்குறத ரொம்ப அழகாக விளக்கி சொல்வார். அவர் சொல்கிறாரு, 3 செப்பரேட் குரூப் இதில் பார்க்குறாரு. ஒன்று இஸ்ராயலுடைய போர்ப்படை முதலாவது, இரண்டாவது பதுங்கிருந்து தாங்கும் இஸ்ராயலுடைய படை இரண்டாவது, மூன்றாவது எங்கே தாக்கப்படுறோம் எங்கே தாக்குறாங்கன்னு புரியாமல் தடுமாறுகிற பெஞ்சமின் குலத்தாருடைய படை. இந்த 3 பேரும் எப்படி சுற்றி தாக்கிக்கிறாங்க என்பது அழகாக நயமாக சொல்லி இந்த கதை அழகாக விளக்கி சொல்கிறாரு. சாட்ட வெயிட் என்கிற ஒரு விவிலிய பேராசிரியர் இந்த காட்சியினுடைய நயத்தையும் சொல்லப்பட்ட விதத்தையும் விளக்கி சொல்லும்போது இன்னொரு அழகாக சொல்கிறாரு. 3 செக்மெண்ட்டில் கதையை சொல்கிறாங்க. ஒரு செக்மெண்ட்டு சின்ன செக்மெண்ட்டு,
அடுத்தது பெரிய செக்மெண்ட், அதுக்கப்புறம் மிகப்பெரிய செக்மெண்ட். இப்போ 3 சொன்னேன், 39 41 42 45 அப்படி போக்கில் கொஞ்சம் அதுக்கு மிஞ்சி அடுக்கடுக்காக எடுத்துக்கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதியில் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் அந்த முதல் பகுதிக்கு அழகான ஒரு கீயாக இருக்குது. அந்த 29ஆம் வசனத்தை வாசிப்போமே. இஸ்ரேல் மக்கள் கிபையாவை சுற்றி பதுங்கிடம் அமைத்தனர். அந்த ஒரு சின்ன ஒரு வர்ணனையை சொல்கிறேன். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னம்னாக்க, அந்த ஆசிரியர் சொல்லுகிற பாங்கில் அந்த 29ஆம் வசனத்தில் ஆம்பிஷ் அல்லது பதுங்கிடங்கள் சொல்லிட்டு அதை அப்படியே மறக்க வைக்கிறார். பின்னாடில் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார். எங்கிருந்து தாக்குறாங்க? பதுங்கிடங்கள் அங்கே வச்சாங்கல்ல, அது இங்கே அவங்க தான் இவங்க என்று சொல்வார்கள். நல்ல ஒரு சில அழகான கதை சொல்லும் தன்மை இந்த இடத்துல பார்க்குறது. அந்த பதுங்கிடங்கள் அமைத்தெல்லாம் சொல்லிட்டு அதை அப்படியே மறக்க வைப்பார். அது அழகான ஒரு காட்சி. அதில் ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி இந்த கதை அழகாக அப்படி மூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும். இதில் உதாரணத்துக்கு 34, 41, 48 இந்த 3 வசதி ஒன்றா வாசிச்சோம்னாக்க ஒரு கொஹிரன்ஸ் ஆசிரியர் அப்படியே 3 செக்மெண்ட்லேருந்து ஒரு கொஹிரண்ட்டை கொடுப்பாரு. 34 வாசிப்போமே. போர் கடுமையாக இருந்தது, ஆனால் பென்யமின் மக்கள் தங்களுக்கு தீமை வரப்போகிறது என்பதை உணரவில்லை. 34 ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல. 41 இஸ்ரேல் வீரர்கள் திரும்பி தாக்கவே பென்யமின் வீரர் தங்களுக்கு அழிவு நெருங்குவதை கண்டு அஞ்சி நடுங்கினர். 34 எண்டு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் எண்டில் அப்படி அழிவை உணர்றாங்க. 2வது செக்மெண்ட் எண்டில் 41ஆம் வசனத்தில் அழிவை உணரத் தொடங்கினார்கள். 48 3ஆம் செக்மெண்ட் முடியுது. எப்படி முடியுது? இஸ்ரேல் மக்கள் பென்யமின் மக்களை நோக்கி திரும்பி நகரில் கண்ட அனைவரையும் கால்நடைகளையும் வாளுக்கு இரையாக்கினர். தாங்கள் கண்ட நகர்கள் அனைத்தையும் நெருப்பில் எரித்தனர். அழிவை நினைக்கிறாங்க, அழிவை உணர்றாங்க. இங்கே இஸ்ரேல் மக்கள் அழிவை முடிச்சு வைக்கிறாங்க. அந்த செக்மெண்ட் 34, 41, 48 3 செக்மெண்ட்லையும் 3 வசனத்தை எடுத்து ஒரு கோர்வை கோக்குறாரு. அதான் டிரான்சிஷன் போகிறது. அந்த கதையை கொண்டு போகிறாரு. ஓகே, இந்த கதையில் இந்த வர்ணனையில் இந்த விவரிப்பில் என்ன அவுட்கம் என்று பார்க்கும்போது அந்த ஆசிரியர் நான் முன்னவே சொன்ன மாதிரி ஒரு நாட்குறிப்பு கோர்வையாக கொடுக்காம, கால அளவிலான கோர்வையாக கொடுக்காம, குரோனாலஜிக்கல் சீக்வன்ஸாக கொடுக்காம ரெட்டாரிக்கல் சீக்வன்ஸாக கொடுக்குறாரு. அந்த தாக்குதல், அந்த திகைத்து போதல், தாக்குதல், பழமெழுந்து போதல், தாக்குதல், எதிரிக்கு இரையாகுதல் என்கிற அழகான ஒரு ரெட்டாரிக்ஸை பயன்படுத்தி இந்த கதையை அழகாக சொல்கிறாரு. அது இந்த பகுதியை நம்ம ஆழ்ந்து வாசித்தோம் அப்படின்னா, உணர்ந்து வாசிச்சோம்னாக்க நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சண்டை போட்டால் நம்ம கிளியராக பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம அனுபவிப்போம். இப்போ நான் முன்னவே சொன்னேன், இந்த ரா என்கின்ற அந்த வார்த்தை ஈவில் என்று அங்கே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாங்க. தீயது, கொடியது என்று தமிழில் மொழிபெயர்க்கிறாங்க. முன்றைய பகுதிகளில் பெஞ்சமின் குலத்தார், கிபேயன் மக்கள் கொடிய செயலை செய்தார்கள். அதான் லேவியர் விளக்கி சொல்கிறார். 4 காட்சிகளில் சொல்கிறாரு. அது முதியவரும் இந்த கொடிய செயலை செய்யாதீங்கன்றாரு. இப்போ அதே கொடிய செயலை இஸ்ராயல் மக்கள் பெஞ்சமினுக்கு செய்கிறாங்க. கொடி தீங்கை விரைக்கிறார். அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். நீ அங்கே திரும்ப செஞ்சல்ல, அதை அறுத்து பாரிப்ப அப்படின்னு சொல்லி அதே வார்த்தையை பயன்படுத்தி அவர்களுக்கு தீங்கு இழைக்கப்படுகிறது என்பதை ஆசிரியர் அழகா, போர் தீங்கு இழைக்கப்படுகிறது என்பதை ஆசிரியர் அழகா சுட்டி காட்டுறாரு. அதே மாதிரி இன்னொரு கருத்து, இந்த 3 செக்மெண்ட்டில் ஒரு பதுங்கிடத்துலேருந்து தாக்கி காட்சி நகர்த்தி கொண்டு போகிற ஆசிரியருடைய அருமையான வர்ணனை இன்னொரு அழகான இறையியல் கருத்தை உள்ளடக்கி இருக்கிறது. எப்படி இஸ்ராயலில் நீதி நிலைநாட்டப்படும்? அது 2 வகையில் நிலைநாட்டப்படும். நீதி என்பது தனி மனித நீதியாக இருக்கலாம், குழும நீதியாக இருக்கலாம், குல நீதியாக இருக்கலாம், இனங்களுக்கு இடையான நீதியாக இருக்கலாம். எல்லா நீதியும் இறைவனால் அனுப்பப்படுகிற திட்டத்திற்கும் இறைவனால் அனுப்பப்படுகிற திருவுளத்திற்கும் அமைந்து நடக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும். இறை நீதி என்பது ஒட்டுமொத்த 12 கோத்திரங்களுக்கும் பொதுவானது. அதை யார் மீறினாலும் நீதி நிலைநாட்டப்படும். அது அதில் மறுப்பு கருத்தை இல்லை என்பதை அழகாக சுட்டி காட்டி, இந்த நீதி நிலைநாட்டு பங்கில் ஒரு கை இறை மக்கள், 2ஆம் கை இறைவனுடைய திருவுளம், 2 இணையும் போது நீதி நிலவும் என்பதை அழகாக சுட்டி காட்டுறார். இறை நீதி நிலவ வேண்டும். அதுக்கு யார் காரணிகள்? நீங்கள் தான் காரணிகள். பெஞ்சமின் குலத்தார் தீயது செய்கிறார்கள், கொடிது செய்கிறார்கள், ஈனமான மூடத்தனமான காரணங்கள் ஈடுபட்டு ஒரு இழிவை கொண்டு வராங்க. அப்போ அதுக்கு நிலைநாட்ட யார் பண்ணோம்? எல்லாரும் ஒன்று சேர்ந்து வரணும். நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நான் என்னுடைய இறை அருள் இருந்தால் அந்த இடத்துல நீதி நிலைநாட்டப்படும் என்பதை அழகாக சொல்கிறார். அந்த ஜஸ்டிஸ் நாட் அ மியர் ஜஸ்டிஸ், பியூனிட்டிவ் ஜஸ்டிஸ், தண்டிக்கக்கூடிய நீதி அல்ல, மாறாக இறை திருவுளத்திற்கான நீதி என்பதை ஆசிரியர் அழகாக வர்ணனையோடு சொல்லி போகிறதையும் நாம் காண்கிறோம்.
இப்போ வந்து 29 முதல் 34 நம்ம கடந்து போவோம். இஸ்ரேல் மக்கள் கிபியாவை சுற்றி பதுங்கிடும் அமைத்தனர். 3ஆம் நாள் இஸ்ரேல் மக்கள் பென்யமின் மக்களுக்கு எதிராக சென்றனர். இம்முறையும் முன்பு போல கிபியாவுக்கு எதிராக அணிவகுத்து நின்றனர். பென்யமின் மக்கள் இஸ்ரேல் மக்களை எதிர்க்க வெளியே வந்தனர். அவர்கள் நகரிலிருந்து வெகு தொலைவுக்கு வந்துவிட்டனர். முன்பு போல் இம்முறையும் அவர்கள் பெத்தேலுக்கு செல்லும் நெடுஞ்சாலையிலும் கிபாவுக்கு செல்லும் நெடுஞ்சாலையிலும் தாக்க துவங்கி திறந்த வெளியில் ஏறக்குறைய 30 பேரை கொன்றனர். ஓகே, இப்போ வந்து ஆசிரியர் வந்து அழகான ஒரு காட்சி சொல்கிறாரு. 29லேருந்து 34 முதல் செக்மெண்ட்டு, முதல் பகுதி, முதல் பிரிவுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அந்த பகுதியில் இறுதியில் 34ஆம் வசனத்தில் அழிவு நெருங்கிச்சோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை பெஞ்சமின் மக்கள் உணர்கிறார்கள். அந்த பகுதி நிறைவு பெறுகிறது. ஆனால் இது எப்படி நடக்குது அப்படின்னாக்க ரொம்ப அழகான ஸ்ட்ராட்டஜி. இதே ஸ்ட்ராட்டஜியை யோசுவா புத்தகத்தில் யோசுவா பயன்படுத்துவார். எதிராளியை அவனுடைய இடத்துல போய் தாக்கினா அவன் அந்த இடத்துல வலிமையாக இருப்பான். எப்படி தரையில் யானைக்கு பலமோ நீரில் முதலைக்கு பலமோ, முதலை வெல்லும்போது தரையில் வைத்து வெல்லுங்கள், யானை வெல்லும்போது தண்ணீரில் வைத்து வெல்லுங்கள். அவங்களுடைய பலமான இடத்துல போய் நீ மோதினீங்கன்னா ஜெயிக்க முடியாது என்பது போர் முறை தத்துவம். 2 முறை அவங்க போனாங்க. எங்கே? அவங்க பலமாக இருக்கிற கோட்டைக்குள்ளாக வச்சு அவங்களை அடிக்க போனாங்க, தோத்துட்டாங்க. இப்போ கடவுளுடைய வல்லமையில் பினகாசனுடைய வழி நெறிமுறையில் அந்த கெபியோன் மக்களை அந்த கெபியோவிலேருந்து வெளியே வர வைக்கிறாங்க. ஒரு நெடுந்தூரம் வெளியே கூட்டிகிட்டு வந்து பதுங்கு குழியில் கொஞ்சம் பேர் பதுங்கி இருக்கிறாங்க. அது சொன்னவர் அப்படி மறைச்சிட்டாரு, அதை பற்றி பேச விடல. இவங்க வெளியே வச்சு போரிடுறாங்க. போரிடுக்குள்ள 30 பேர் வந்து இஸ்ராயல் படையில் இறந்துட்டாங்க. பெஞ்சமின் மக்களுக்கு ஆஹா, அன்னைக்கு நடந்த மாதிரி, நேற்று நடந்த மாதிரி அதே தானே இன்றைக்கி நடக்குது, ஜெயிக்கிறோம்டா. 30 பேர் அங்கே அழிஞ்சான், நம்மளை ஒன்று கூட அடிபடலை, தொடர்ந்து போவோம், முன்னேறுறாங்க. ஊரை விட்டு வெளியே வராங்க. இப்போ பதுங்கிடங்கிற கூட்டம் ஊருக்குள்ளே பூந்துருச்சு. இங்கே தாக்கிட்டு இருக்க கூட்டம் அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வருது. ஒரு அந்த காட்சியில் என்ன சொல்கிறாரு, நகரை தீக்கிரையாக்கி புகை கிளம்புச்சு அப்படின்னா நகரை நான் கைப்பற்றுன்னு அடையாளம் இவங்களுக்கு சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு முன்னாடி போடுற பதுங்கிடங்கள் போட கூட்டம் நகருக்குள்ளே போகுது. இவங்க வேலை விட்டு வெளியே வந்தாங்கல்ல, நகருக்குள்ளே போய் அந்த மக்களை அந்த ஹெரம் என்று சொல்லுகிற புனித போரில் எல்லாத்தையும் தீக்கிரையாக்கி கொண்டழிக்க வேண்டும் ஒரு சட்டம். புனித போரில் அதுதான் ஒரு சட்டம். அப்போ நகரில் இருக்கிற எல்லாரையும் கொண்டழித்து நகரை தீக்கிரையாக்கி புகையை மேலெழும்பு செய்கிறாங்க. இப்போ எதிர்காலோட படையை 30 பேரை கொன்னோம், அடுத்து 20 கொன்னோம், பெட்டி நமக்கு தான் இருமாந்து முன்னேறி போய் கொண்டிருக்கிற பெஞ்சமின் மக்கள் நகரை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். அவர்களை வந்து வெளியே கொஞ்சமாக இழுத்துக்கிட்டு போய் வெட்டல் வெளியில் போட்டுருக்குறாங்க. திரும்பி பார்த்தா நகரை எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. பார்த்த உடனே இப்படி பின்வாங்கி ஐயோ என்னாச்சுன்னு பின்வாங்க போகிறான். இப்போ துரத்து, இந்த பக்கமும் தாக்கு, இந்த பக்கமும் தாக்கு. அழகான ஒரு காட்சியை, ஒரு போர் முறையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சின்ன ஒரு அழகான செய்தியை அழகாக படம் பிடிச்சி காமிக்கிறார். அதான் செக்மெண்ட் நடந்துக்குது அந்த காட்சி. இப்போ வந்து இந்த இடத்துல சொல்லக்குள்ள ரொம்ப அழகான செய்தி. இந்த 20ஆம் அதிகாரம் 18 முதல் 28 வரையுள்ள இறைவார்த்தைகளில் அந்த கதை வந்து இஸ்ராயலுடைய பார்வையிலிருந்து சொல்லப்பட்டது. வந்தார்கள், அழுதார்கள், திருவுளம் கேட்டார்கள், போருக்கு சென்றார்கள், தோற்றார்கள், திரும்பி வந்தார்கள். 2ஆம் நாள் கூடினார்கள், நோன்பு இருந்தார்கள், மாலை வரை அழுதார்கள், திருவுளம் கேட்டார்கள், போருக்கு சென்றார்கள், வென்றார்கள், தோற்றார்கள், திரும்பி வந்தார்கள். இந்த கதை சொல்லும் காட்சி வந்து இஸ்ராயலுடைய பார்வையில் சொல்லப்பட்டது. இப்போ கேமரா அந்த திருப்பி வைக்கிறார். அந்த பெஞ்சமின் பார்வையில் கதை சொல்லப்பட்டிருக்கிறது. கதை சொல்லும் விதமும் வந்து அழகான விதம். இவங்க பார்வையில் சொன்னது போக அவங்க பார்வையிலேருந்து சொல்கிறார். பெஞ்சமின் மக்கள் 20 பேர் இறந்துட்டாங்க, நம்ம பக்கம் ஒன்றும் ஆகலை. 30 பேர் இறந்துட்டாங்க, இன்னும் ஒன்றும் ஆகலை. போவோம் நீ போடா ராசான்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கம் அவங்க உள்ளே போந்துடுறாங்க. அந்த காட்சி சொல்லுகின்ற வர்ணனை வந்து அவ்வளோ அழகாக சொல்லி அந்த நம்ம வாசிக்கிறவரை அப்படியே அந்த நுனி இருக்கைக்கு வர வச்சு அந்த கதையினுடைய தீவிரத்தை நம்ம புரிஞ்ச வைக்கிறார். அதுதான் அந்த அழகான கதை. அதில் வந்து 30-32 வாசிப்போமே. 3ஆம் நாள் இஸ்ரேல் மக்கள் பென்யமின் மக்களுக்கு எதிராக சென்றனர். இம்முறையும் முன்பு போல கிபியாவுக்கு எதிராக அணிவகுத்து நின்றனர். பென்யமின் மக்கள் இஸ்ரேல் மக்களை எதிர்க்க வெளியே வந்தனர். அவர்கள் நகரிலிருந்து வெகு தொலைவுக்கு வந்துவிட்டனர். முன்பு போல் இம்முறையும் அவர்கள் பெத்தேலுக்கு செல்லும் நெடுஞ்சாலையிலும் கிபையாவுக்கு செல்லும் நெடுஞ்சாலையிலும் தாக்க துவங்கி திறந்த வெளியில் ஏறக்குறைய 30 பேரை கொன்றனர். அப்போ வந்து ஒரு இனிஷியல் கான்ஃபிடன்ஸை, அதாவது வந்து ஒரு தூண்டில் போட்டோம்னா ஒரு புழு மாட்டி வைக்கணும். அந்த புழுவை தேங்க வர மீனை நம்ம பிடிச்சி எடுக்கணும். அந்த ஒரு சின்ன காட்சி தான். ஒரு 20 பேரை விடுவோம், ஒரு 30 பேரை விடுவோம், அவன் முன்னேறி வருவான், ஊரை கொளுத்துவோம். அந்த ஒரு காட்சி தான். அந்த தூண்டிலாக ஒரு 30 பேரை, அந்த தூண்டிலாக ஒரு 20 பேரை வச்சு
அவங்கள முன்னேற வச்சு அந்த காட்சி போகிறது. அதில் வந்து 31ஆம் வசனத்தில் ஒரு அழகான ஒரு வினைச்சொல் இருக்குது. 31ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில், அதாவது வந்து நகர்ந்து இம்முறையும் பெத்தேலுக்கு செல்லும் நெடுஞ்சாலையும் கெம்பேல் நெடுஞ்சாலையும் தாக்க துவங்கி திறந்த வெளியில் ஏறக்குறைய 30 பேரை கொண்டார்கள். அது வந்து எதிர்க்க வெளியே வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அந்த இடத்துல பார்த்துக்கு நெட்டாக் என்ற ஒரு வினைச்சொல்லை பயன்படுத்துகிறது. அது என்னன்னாக்க வெளியே வந்தாங்க, அவங்க சும்மா வந்தாங்களா, அவங்களாம் வந்தாங்களா, தேர் அல்யூடு டு கம் அவுட். நயமாக அவங்களை வெளியிழுத்துட்டு வர மாதிரி, நான் ஓடுற மாதிரி ஓடுறேன், என்னை துரத்துற மாதிரி துரத்துறா அப்படின்ற மாதிரி அந்த காட்சி. அதான் அந்த வினைச்சொல் நெட்டாக் என்ற வினைச்சொல்லை ஆசை பயன்படுத்துகிறார். அவங்கள வந்து ஒரு அப்படியே தோக்குற மாதிரி தோற்று அவங்கள அப்படியே வெளியே வச்சு, இவங்க ஓடுற மாதிரி ஓடி அவங்கள பின்னாடி துரத்து வர வச்சு நகரிலேருந்து அவங்களை வெளியே வச்சாங்க. அது வந்து ஒரு வார் ஸ்ட்ராட்டஜி. அது வந்து ஆசிரியர் அழகாக பயன்படுத்துகிறார். அதே போல் 32ஆம் வசனத்தில் ஏறக்குறைய 30 நபர்கள் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் இஸ்ராயலுடைய படையில். அது வந்து ஒரு செட்பேக்காகவும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும், நம்மளை யாரும் ஜெயிக்க முடியாது, ஏற்கனவே 2 தடவை ஜெயிச்சுக்கிறோம், இந்த தடவை ஜெயிக்கிற நாம தாண்டா என்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்கள புறப்பட்டு போக வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த இஸ்ராயல் மக்களுடைய படை வந்து பாகால் தாமார் என்ற இடத்துல அணிவகுக்குது. அந்த இன்னொரு வார்த்தை பயன்படுறாங்க, மாரக் செபா என்ற இடத்துல அந்த பதுங்கிடத்துலேருந்து வந்தவங்க நகருக்குள்ளே போகிறாங்க. அங்கே தான் பதுங்கி இருக்கிறாங்க. இந்த 2 இதுக்கு நடுவில் வந்து போர் நடக்குது என்பதை ஆசிரியர் அழகாக சொல்கிறார். இப்போ வந்து அந்த பகுதியிலேருந்து அப்படி 34 to 35 41 வரைக்கும் கடந்து போவோமே. 2வது செக்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். 35 to 41. ஆண்டவர் இஸ்ரேலின் பொருட்டு பென்யமீனை தோற்கடித்தார். ஆண்டவர் இஸ்ராயலின் பொருட்டு பெஞ்சமினை தோற்கடித்தார். ரொம்ப அழகான ஒரு வசனம். அது வந்து கீ, நம்ம ஒன்று ஒரு கீ இருக்குன்னு சொன்னோம். ஆண்டவர் இஸ்ராயலின் பொருட்டு அவங்களுக்கு தீங்கிழைக்கப்பட்டது, அநீதமாக துன்புறுத்தப்பட்டார்கள், வதைக்கப்பட்டார்கள், அவமானத்துக்குள்ளப்பட்டார்கள், லேவியனுடைய மனைவியானது மானபங்கப்படுத்தப்பட்டால், கொலை செய்யப்பட்டால், அப்போ அவர்களின் பொருட்டு ஆண்டவர் பெஞ்சமினை தோற்கடித்தார். பெஞ்சமின் தோற்றது அவங்களுடைய படைபலம் இல்லாதனாலேயோ போர் தந்திரம் குறைவாக இருந்தனாலேயோ அல்ல. இஸ்ராயல் வெற்றி பெற்றது அவருடைய வலிமையினாலோ வலிமையினால் அல்ல. இவர்களின் பொருட்டு இவர்கள் சார்பாக ஆண்டு போராடுறாரு. அந்த செங்கடலில் இஸ்ராயல் மக்கள் சார்பாக பிலிஸ்தீர் எதிராக போராடும் போது ஆண்டவர் அவர் சார்பாக போராடுகிறார். எப்படி அவருக்கு எதிராக போராட முடியும்னு கேட்டு அவங்க கடலை அமிழ்ந்து மாண்டு போனார்கள். அதே கடவுள் பிலிஸ்தீருக்கு எதிராக இஸ்ராயல் சார்பாக போராடிய அதே கடவுள் நீதியை நிலைநாட்டுவதற்காக ஒடுக்கப்பட்ட, மறக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, அடிமைத்தனத்துக்கு தள்ளப்பட்ட, உரிமை வாழ்வுக்கு தேடி வருகிற இஸ்ராயல் மக்களுக்கு போரிட்ட அதே கடவுள் புற இனத்தாருக்கும் வேற்று நாட்டுக்கு எதிராக போராடி அதே கடவுள் இஸ்ராயல் சார்பாக போராடுறார். யாருக்கு எதிராக? பெஞ்சமினுக்கு எதிராக போறார். ஏன்? நீதி. அவர் நீதியின் கடவுள். அது பெஞ்சமினாக இருக்கட்டும் அல்லது எகிப்தினாக இருக்கட்டும், நீதி என்றால் நீதி. சமூக நீதி நிலைநாட்ட இறைவனுக்கு இணையாக விவிலியத்தில் காட்டப்படுகிற வேறு நபர்களே இல்லை என்பதை இந்த பகுதி அழகாக சுட்டி காட்டுது. இறைவன் போராடுகிறார். எகிப்தியர்களுக்கு எதிராக போராடிய இறைவன், அம்மோனியர்களுக்கு எதிராக போராடிய இறைவன், ஆய் நகரத்து மக்களுக்கு எதிராக போராடிய இறைவன் இன்று தன் சொந்த மக்களுக்கு எதிராக போராடுகிறார். ஏன்? அவர்கள் நீதி பிறந்தவர்களாய், அநியாயத்துக்கு உட்பட்டவர்களாய், சக சகோதரனுடைய மாண்பை சீர்குலைத்தல இருக்கும்போது ஆண்டவர் அதே போர்க்குணத்தோடு அதே மூர்க்கத்தோடு போராடுகிறார். அழகான ஒரு போர்க்கடவுள், நீதி நிலைநாட்டுவதற்கான போர்க்கடவுளை நாம் இந்த பகுதியில் நம்ம சந்திக்கிறோம். அதில் வந்து ஒரு வார்த்தை இருக்கு. ஏன் சொல்ல வந்தனாக்க, ஒரு வினைச்சொல் ஆசை பயன்படுத்துகிறார். எப்படி சொன்னார்னா, அன்று இஸ்ராயல் பெஞ்சமின் மக்களுள் 20,000 பேரை கொன்றனர், அவர்கள் அனைவரும் போர் வீரர்கள். இந்த நக்காஃப் என்று ஒரு வார்த்தை இருக்குது. டு ஸ்ட்ரைக் என்று எபிரேய மொழியில் சொல்லலாம். நக்காஃப் என்பது அந்த வார்த்தை இந்த இடத்துல வருது. 36 41 உள்ள பகுதிகளில் விடுதலை பயணம் 7:25 பாருங்களேன். ஆண்டவர் நைல் நதியை அடித்து நக்காஃப் அந்த வார்த்தை 7:25. அதே போல் 12:23 வாங்களேன். ஆண்டவர் எகிப்தை தாக்குமாறு கடந்து செல்கையில் நக்காஃப். சரிங்களா? அதே போல் யோசுவா 24:5 வாங்களேன். மோசையும் ஆரோனும் அனுப்பி அங்கே என் செயல்களின் மூலம் எகிப்தை வதைத்தேன். நக்காஃப். அதே வார்த்தையை கடவுள் பெஞ்சமினுக்கு எதிராக பயன்படுத்துகிறார். எகிப்தியர்கள், அம்மோனியர்கள் உள்ளிட்ட வேற்று நாட்டிற்கு எதிராக போராடிய கடவுள் தன்னுடைய சொந்த இனமாகிய சொந்த மக்களாக பெஞ்சமினுக்கு எதிராக தாக்குதலை நடத்துகிறார். அதான் ஒரு காட்சி, அழகான காட்சி. இப்போ 35ஆம் வசனம் 2ஆம் பகுதியை வாசிப்போமே. அன்று இஸ்ரேலர் பென்யமின் மக்களுள்
25,000 பேரை கொண்டனர். அவர்கள் அனைவரும் போர் வீரர்கள். 25,000 பேர் அனைவரும் போரிட்டார்கள். அத்தனை பேரும் தோற்கடிக்கப்பட்டார்கள். அவர்கள் தோற்று போனார்கள். இப்போ 39ஆம் வசனத்தை வாசிப்போமே. இஸ்ரேல் மக்கள் போரில் பின்வாங்கிய போது அவர்களுள் ஏறக்குறைய 30 பேரை பென்யமின் மக்கள் கொன்றுவிட்டனர். முன்பு போல் அவர்கள் நம் முன்னிலையில் விரட்டியடிக்கப்பட்டனர் என்று கூறிக்கொண்டனர். வாசிங்களேன். நகரிலிருந்து பெரும் புகைப்படலம் அடையாளமாக மேல் எழும்ப தொடங்கிய பொழுது பென்யமின் மக்கள் பின்புறம் திரும்பி பார்த்தனர். அந்தோ நகர் முழுவதும் புகை விண்ணை நோக்கி எழும்பிக் கொண்டிருந்தது. இஸ்ரேல் வீரர்கள் திரும்பி தாக்கவே பென்யமின் வீரர் தங்களுக்கு அழிவு நெருங்குவதை கண்டு அஞ்சி நடுங்கினர். அது ரொம்ப அழகான காட்சி. முன்னாடி இவங்களை துரத்திக்கிட்டு போகிறாங்க, அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா புகை வருது, திரும்பி பார்த்தா நகரம் எரிஞ்சிட்டு இருக்குது. இவங்க திருப்பக்குள்ள இவங்க திருப்பி தாக்குறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி அழகாக அந்த இடத்துல படம் பிடிச்சு காட்டுறாரு. அழகான ஒரு காட்சி. அதே மாதிரி 38ஆம் வசனத்தை வாசிப்போமே. பதுங்கி இருந்தோர் இஸ்ரேல் மக்களுக்கு அடையாளமாக பெரும் புகைப்படலத்தை நகரிலிருந்து மேலே எழச் செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய முன்னேற்பாடு. பார்த்தோன்னா பகுதிக்கிறோமா திரும்பி அட்டாக் பண்ண வரணும். அதுதான் அந்த அதனுடைய காட்சியுடைய அழகான இது. அதே மாதிரி 41ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரேல் வீரர்கள் திரும்பி தாக்கவே பென்யமின் வீரர்களுக்கு அழிவு நெருங்குவதை கண்டு அஞ்சி நடுங்கினர். அதான் அழகான ஒரு அந்த போரினுடைய இறுதி கட்டத்தினுடைய செய்திகளை நம்ம பார்க்குறோம். 42, 43 வசனங்கள் தப்பி ஓடுகிறதையும் அஞ்சு ஓடுவதையும் இவர்கள் துரத்தி நின்று விரட்டி அடிப்பதையும் அருகா விளக்கி சொல்லுது. அது சில சமயத்தில் ஓடுறவனை துரத்திட்டு போய் அடிக்கிறது என்பது அதீத வீரமாக அவன் புறமிகு ஓடினான், எதிர்க்க திராணி இல்லாமல், எதிர்க்க சக்தி இல்லாமல், இனிமேல் என்னால் முடியாது என்று வாபஸ் வாங்கிட்டு ஓடுகிற ஒரு காட்சி படமெடுத்து காட்டும் மூலமாக இஸ்ராயல் மக்கள், இஸ்ராயலுடைய கூட்டமைப்பு இறைவனின் உதவினால் மாபெரும் வெற்றி பெற்றார்கள் என்பதை ஆசிரியர் அழுத்தம் திருத்தமாய் அடிக்கோடிட்டு சொல்கிறார் என்பதுதான் அந்த 42, 43 ஆகிய இறை வசனங்களில் நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல கிழக்கை நோக்கி அவர்கள் ஓடுகிறார்கள். கிழக்கு அப்போ 3 வார்த்தைகள் ஆசை பயன்படுத்துகிறாரு அந்த இடத்துல. 42, 43 ஒரு வசனம் பார்க்கலாமே. இஸ்ராயல் நகர்ந்து வந்தோர் அவர்களை வெட்டி வீழ்த்தினர் இல்லைங்களா. அவர்கள் பெஞ்சமின் மக்களை அடித்து நொறுக்கி அவர்களை துரத்தி சென்று கதிரவன் உதிக்கும் திசையில் கியபாவின் எதிர்ப்புறம் வரை விராது துரத்தி சென்று அழித்தனர். அடித்து நொறுக்கி துரத்தி சென்று அழித்தனர். அந்த வார்த்தைகள்லாம் பாருங்கள். அப்போ இந்த போரினுடைய அழகாக அந்த உக்கிரத்தை காட்டுறாங்க. இந்த கையோங்கி இருக்கிற வலிமை பெற்றிருக்கிற புஜபலமும் புயபலமும் மிகுந்திருக்கிற இஸ்ராயலுடைய வலிமையை அந்த பகுதியில் விளக்கி சொல்லுகிறது. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. முதல் நாள் போரிலே தோற்றார்கள், 2ஆம் பொருளே தோற்றார்கள், இறைவன்பாக வந்தார்கள், என்று சொன்னார், போனார்கள். இந்த 20ஆம் அதிகாரம் நீதித்துறை புத்தகத்திலேயே முதல் அதிகாரத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது.